எஸ். ஸ்கைப் ஸ்க்ரீனை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் லைக் பிஎஸ்என்எல் ஆர் பவர் கட், ஸ்க்ரீனில் அந்த ஸ்கைப் ஸ்க்ரீனை பார்க்கும்போது நீங்கள் நினச்ச எஃபெக்ட் வந்ததா? வரலன்னா அது என்ன பண்ணீங்க? நான் நினச்ச எஃபெக்ட் வந்தது ஏன்னா ஸ்கைப்பு மனசில் வச்சு தான் நான் கதை எழுதுறேன். ஸ்கைப்பில் ஒரு கேரக்டர் கொஞ்சம் பிளர்டாக பிக்சலேட்டடாக தான் ஜென்ரலி இருப்பார். அதே மாதிரி தான் இருந்தது. கிளாரிட்டிலாம் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு? அதெல்லாம் இருந்தது. ஆக்சுவலி அது நான் பெருசாக நான் கவனிக்கல, என் கேமராமேன் தான் அதை கவனிச்சார். நான் அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே, அப்படி தான் போச்சு. ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி யூனோ கதிர்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அப்படி பெருசாக ஒரு காம்ப்ளிகேஷன் அங்கே வரல. அவரை நம்பினேன், அவர் சொன்னது கேட்டேன். எனக்கு எனக்கு வேண்ட விஷுவல் அந்த ஃபீல் அந்த இது வந்ததுன்னா ஐ வாஸ் ஹாப்பி. சும்மா அங்கே எழுதும்போது அது வந்தது, அப்படியே எழுதுனேன், அவ்வளோதான். இல்லை எழுத உட்காந்தேன் அன்னைக்கு. சும்மா அப்படி சல்மான் பாய்னு வந்தது. சரி சல்மான் மாஸ்க் போடலான்னு தோணுச்சு. அப்படி பெருசாக யோசிச்செல்லாம் நான் பண்ணல. என்னங்க படத்தில் 3 எடிட்டர்ஸ். ஒன்று ஜெயினுல் அபதீன், அப்புறம் காகின். 3வது எடிட்டர் தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும்தான். ஒரிஜினல் வெர்ஷன் 2 எடிட்டர்ஸ். அதான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் நான் ஒரு ஆர்டரில் தான் எழுதியிருந்தேன். ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணி தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு கட்டுன்னு சொல்லலாம், அந்த அரேஞ்ச்மெண்ட் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து அந்த ஆர்டரில் தான் ஷூட்டும் பண்ணேன். மோஸ்ட்லி எக்ஸப்ட் ஃபார் அந்த பாத்ரூம் ஷார்ட்ஸ் தான் செப்பரேட்டாக இது பண்ணேன். ஸோ எடிட்டிங் வைஸ் எனக்கு பெருசாக ஐ டென்ட் ஃபீல் மச் டிஃபிகல்ட்டி. அப்புறம் ஃபைட் டியூனிங் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணது வந்து 2 hours 20 minutes இருந்தது. அதை நாங்கள் கொண்டு போய் ஸ்ரீகர் பிரசாத் சார் காமிச்சோம். ஃபஸ்ட் கட் அவர் பார்த்து நிறைய ஐடியாஸ் சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. அகெயின் வி வென்ட் பேக், திருப்பியும் கட் பண்ணி தான் ஃபைனல் வெர்ஷன் பண்ணோம். 1 hour 48 minutes. நான் கதை நான் டைரக்ட் பண்ணுவேங்க. சாரி. ஆமாம் அப்படி இருக்காங்க. வெளியே கதை எழுதி நான் இது வரைக்கும் அப்படி யோசிக்கல. கஷ்டப்பட்டு நான் எழுதுறேன், நானே பண்ணிடலாம்ல, எதுக்கு வேற யாருக்குன்னா இல்லை தெரியாது. சி இப்போ நீங்கள் what you asked is the right question. Right now I cannot answer it because or maybe இருக்கலாம், maybe there are some stories which you don't want to direct. அப்படி இருந்ததுன்னா if anyone is interested, yes, why not. சிலது it will be so close to your heart, நம்ம தான் பண்ணணும்னு தோணும். சிலது மேபி யூ கேன் சே இது எனக்கு வராது, இந்த கதை மேபி some other director can do. அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா that's also possible. பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க, பட் தெரியல. அது அங்கேன்னு சொன்னல, அந்த ஃப்ளோ தான். திடீர்னு ஒன்று வந்து முன்னாடி நிற்குதுன்னா அது சொல்லும் நம்மக்கிட்ட, எஸ் யூ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு. அதுதான் சொல்கிறாங்க, திடீர்னு அது வந்து நிற்கும். அது வாய்ப்பு நான் கொடுக்கறது கிடையாது. அது வந்து அதுதான் என்கிட்ட வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லும். அது வந்ததுன்னா எஸ் ஐ ஆம் ஓப்பன் டு தட், ஓப்பன் டு எனி திங். அது இட் ஹேப்பன்ஸ். யா. ஏன்னா அது ஒரு ப்ராசஸ், அது சடனாக நடக்காது. ஒருத்தர் வந்து கதை சொல்கிறாரு, பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறமா அது அப்படியே போயிடும். சம்டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஸோ பேசிக்கலி உங்ககிட்ட ஸ்டோரி இருக்குது, நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்னது ப்ரொடியூஸா? யார் சார் நீங்கள்? எனக்கு நான் இது வரைக்கும் ஒன்றுமே ப்ரொடியூஸ் பண்ணதில்லைங்க. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். ஆமாம், அவர் ப்ரொடியூசர், ஆக்டர். ஆமாம். நான் ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து இன்பா. இன்பா இல்லை, உரிமை. அப்புறம் மாயக்கண்ணாடி, அப்புறம் என்ன இருந்தால். ஆமாம்.
இல்லைங்க, தோணுன்னே எழுத ஆரம்பிக்கல. தோணிச்சு அப்புறம் நான் ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு. ஆ ஆ இல்லை, இந்த ஐடியா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அவர் ஃப்ரெண்ட் இல்லை, நான் இது பண்ணி முடிச்சுட்டு அவர் படித்தார், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஆனார். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் அஃப்கோர்ஸ். நான் எப்போவுமே என்னோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதுனேன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், ஒரு வேலையை சார்ந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன். அவங்க படிச்சுட்டு அவங்களோட ஃபீட்பேக் வாங்குவேன். எனக்கு அது கன்வின்சிங்காக இருந்ததுன்னா நான் அந்த சேஞ்சஸ் என்னோட செகண்ட் டிராஃப்டில் நான் பண்ணுவேன். இல்லை, ஒர்க் அவுட் ஆச்சுன்றது ரொம்ப ரிலேட்டிவான ஒரு இப்போ ஒரே சீனு 10 பேர் 10 விதமாக அஃபெக்ட் ஆகிருக்கும், 10 விதமாக சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் ஆகிறதும் ஆகாதும் அந்த கதை தான் ஆஸ் அ ஹோல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லென்ஸே நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய வெரி பேட் ரிவ்யூஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒர்க் ஆஃப் ஆர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஒன்று ஒரு பெயிண்டிங் ஒன்று வரைச்சிட்டிங்கன்னு, இஃப் யூ பெயிண்டட் சம்திங், அது ஒரு பேப்பரில் இருக்குது, ஒரு ஆர்ட் தெரிஞ்சவன் அதை பயங்கரமாக பாராட்டுவான். அது அந்த நாலேஜ் கூட சொல்ல மாட்டேன். அது எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அது ஒருத்தவங்க அவங்களோட லெவல் இதை பொறுத்து இருக்குது. இப்போ வெளியே இருந்ததுன்னா அவன் பட்டாணிக்காரன் பார்த்தோன்னா அதில் பட்டாணி இது பண்ணி உங்களுக்கு விற்க தருவான். நீங்கள் ஐயோ நான் பயங்கரமான ஒரு படைப்பை கிரியேட் பண்ணேன், நீ எப்படி இப்படி பண்ணலாம், நான் அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவனுக்கு அதோட வேல்யூ அவ்வளோதான். ஸோ we cannot question that. We don't have a right to question that. இல்லையா? ஸோ ஐ திங்க் that of course it affects me. படித்த உடனே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் திஸ் வே. அதனால எனக்கு அது அந்த பெருசாக நான் ஃபீல் பண்ணுறது இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக அந்த கமெண்ட்ஸ் ஜென்யூனாக எனக்கு மாற்றிருக்கலாம் தோணுது. ஒன்று, நிறைய பேர் எடிட்டிங் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அது நானும் ஃபீல் பண்ணது தான். இன்னொன்று, நிறைய பேர் என்னோட ஆக்டிங் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் ஐ அக்ரி. பிகாஸ் நான் நிறைய வேலை பண்ணேன், என்னை முழுமையாக என்னால் அது பண்ண முடியல. இந்த 2 விஷயங்கள் டெஃபினட்டாக ஐ அக்செப்ட். ஆமாம் ஆமாம். நான் எஸ்ஆர் கதிர் கூட இருந்ததுனால ஸ்ரீகர் பிரசாத் கிட்ட போனேன். தென் கோலப்புடி ஸ்ரீனிவாஸ் அவார்டு கிடச்சதுக்கு அப்புறமா நான் மெசேஜ் பண்ணேன் கார்த்திக் சுப்ராஜுக்கு, இந்த மாதிரி படம் உங்களுக்கு காட்டணும்னு. ஹீ கேவ் அ டைம் அண்ட் ஹீ வாட்ச் த ஃபில்ம். அப்படி தான் நடந்தது. இல்லைங்க, பெரிய கம்பெனி வரல, பட் கப்புள் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி லென்ஸ் மாதிரியே வேறு எதனா சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, லென்ஸ் ஜானரா அதுதான் இதுவும் தெரியல. 2-3 கதை நான் பிச் பண்ணியிருக்கேன். எது முதல்ல ஆரம்பிக்கும், எதுக்கு அது தெரியாது எனக்கு. டிபெண்ட்ஸ், அது எப்போ நான் படத்தை அனௌன்ஸ் பண்ணுறேனோ அப்போ தான் எனக்கே தெரியும் நெக்ஸ்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு. இண்டிபெண்ட் அப்படின்னும் போது அது இண்டஸ்ட்ரி கிடையாது, இண்டிபெண்ட் தான். நான்ன்ற ஒரு மனுஷன், அவ்வளோதான். அது ரொம்ப கிரியேட் ஆகி ஒரு பபுள் மாதிரி. இட் கிரியேட்ஸ் அண்ட் இட் பஸ் அவுட். இண்டஸ்ட்ரி இஸ் சம்திங் விச் எக்ஸிஸ்ட் வித் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் ஃபார்மேட்ஸ், அண்ட் அது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடம். இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங், இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டேன், படம் பண்ணி முடிச்சுட்டு நான் மேபி நெக்ஸ்ட் படமே பண்ணாமல் போகலாம். And maybe நான் அடுத்த படம் again I have to go through the funding and subject வேறு மாதிரி இருக்கும். மெயினாக என்னன்னா எந்த ஆடியன்ஸுக்கு கதை சொல்கிறீங்கன்றது மட்டும்தான் ஐ திங்க் த டிஃப்ரென்சஸ். இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் யூ ஹேவ் யுவர் ஐடியா அண்ட் யூ சூஸ் யுவர் ஆடியன்ஸ். ஓகே, இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இல்லாட்டினா இன்டலெக்சுவலான ஆடியன்ஸ் இல்லாட்டினா இந்த மாதிரி கதை இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. இங்கே இட் இஸ் வெரி கிளியர். உங்களுக்கு ஒரு ஃபார்மேட், ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த நார்மல் இதில் கரெக்டாக தெரியும். 2 பேரும் லவ் பண்ண வைக்கலாம், சண்டை போட வைக்கலாம், வில்லன் டெஃபினட்டாக இருக்கணும், காமெடி சொல்லலாம், பாட்டு போடலாம். இது ஒரு
இட் கம்ப்ளீட்லி ஒர்க்ஸ். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டா போதும். அஃப்கோர்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ், அவங்களோட அந்த இமேஜ், அவங்களோட ஃபேன்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ மோஸ்ட்லி தி கரெக்ட் ஆன்சர் வுட் பி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் யூ மேக். உங்களுக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுறது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் இட். ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். நானே இப்போ பேசி தான் இந்த ஆன்சர் எனக்கு வந்தது. படம் வந்து ஒரு விஷுவல் அண்ட் சவுண்ட் மீடியம். அது உங்கள் கதையை பொறுத்து இருக்குது. ஒரு மெடிடேஷன் சீன் எடுக்கிறீங்கன்னா அங்கே சவுண்ட் போடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் சீன். அந்த சீனில் பொறுத்து இருக்குங்க. அந்த சீனில் என்ன கதையை சொல்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இதே மெடிடேஷன் சீனில் பயங்கர சவுண்டு போடலாம். இந்த ஆக்டர் உள்ள எமோஷனலாக அவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு, அப்படியே எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. இவனோட க்ளோஸாக போகும்போது மட்டும் உள்ள பயங்கர சவுண்ட் ஆர் சம்திங். யூ கேன், இட்ஸ் யுவர் கிரியேட்டிவ் ஃப்ரீடம். பட் இந்த விஷுவல், சவுண்ட், ஆக்டிங் இதெல்லாம் வச்சு ஒரு கதையை சொல்கிறது, ஒரு எமோஷனை வந்து ஆடியன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அந்த ஆர்ட். இஃப் யூ கேன் டூ இட், தட்ஸ் நைஸ். You can say anything you want. There is no content restriction. There is no content. Yeah, that is one more point which we can add to independent filmmaking. But again, நான் சொன்ன மாதிரி அவங்க சென்சிபிலிட்டிஸ்னு இருக்குது. Content wise there is no restriction at all. You can go to whatever extent. எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே ரிலீஸில் தாங்க. யா ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு டைம் இல்லை. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை நான். இது இவ்வளோ தான். இங்கே அவனை பற்றி தெரிய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு சீனில் வேற ஒரு பொண்ணுக்கு முன்னாடி ட்ரௌசர் அவுக்குறான், அவ்வளோதான் அவன் கேரக்டர். இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லணும் அவனை பற்றி? இல்லை டெஃபினட்டாக கிடையாது. அவனுக்கு அவ்வளோதான். யா அப்படிங்களா? ஓகே. பிகாஸ் அதுக்கு அந்த ஏன்னா அதுக்கான இடம் இல்லை. அதனால தான் ஐ வாண்ட் டு டாக் மோர் அபவுட் த விக்டிம் தேன் அபவுட் அவனோட எஃபெக்ட். அப்புறம் இவன் இங்கேருந்து ஆரம்பிக்குது இல்லை, இவன் இது பண்ணுறதுனால தான் இந்த கதையே வருது. அதனால் அப்புறம் அவன் பேக் ட்ராப் பெருசாக அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நம்ம செட்டிலாக காமிச்சிட்டோம். அவன் நெய்பர் வந்து இவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சுன்னு சொல்லிட்டான். ஸோ ஹி ஹேஸ் அ குட் ஜாப். இதுக்கு மேலே என்ன காட்டுறது? கரெக்டு தான். அதுதான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சேன். யா அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. அப்புறம் ரெஸ்பான்ஸ் அமேசிங்காக இருந்ததுங்க. அதில் தான் கான்ஃபிடன்ஸ். ஃபஸ்ட்டு டெல்லியில் போட்டோம். அதோட மெயின் பெரிய ரெஸ்பான்ஸ் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான். ஹவுஸ் ஃபுல்லாக போச்சு. பாலாஜி தரணிதரன் அன்றைக்கி படத்தை பார்த்தாரு. அண்டு நிறைய இடத்துல அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு. நிறைய இடத்துல கிளாப் பண்ணாங்க. நிறைய இடத்துல நான் வச்ச ஷார்ட்ஸ் நான் நினச்ச மாதிரி கை தட்டினாங்க, சிரித்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங். அண்ட் பூனே தான் இருக்கிறதுலையே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்க கொண்டாடிட்டாங்க படத்தை. சீரியஸ்லி படம் 10 மணிக்கு 10:15 முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 15-20 மினிட்ஸ் தியேட்டர் விட்டு யாருமே போகல. எல்லாருமே நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்குற மாதிரி என்னை நிற்க வச்சு படத்தை பற்றி ஏன்னா எல்லாருமே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய படத்தை பற்றி பேசினாங்க. தே வர் ஸோ எக்ஸைட்டட். ஸ்டோரி போர்டு 3 போர்ஷன்ஸ் மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு தோணிச்சு அது வேண்டாம் அப்படின்னு. எனக்கு ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ நீங்கள் யூஸ் பண்ணுங்க. எனக்கு சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ 3 யூஸ் பண்ணும்போது எனக்கு அதனால் எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் அப்படின்னு தோணலை. பட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்தோன்னே எனக்கு அது வேணான்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு மெயின் காரணம் என்னென்னா, அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கு அவர் வரைஞ்சதுக்கு அவர் காசு கொடுத்தேன். இங்கே வந்து இது ஃபுல்லாக பண்ணணுன்னா அவரோட இதுவும் அதிகம். அதனால் வேணான்னு. அது ப்ராப்பரான ஒரு டைம் கஷ்டங்க ஒரு இண்டிபெண்டன்ட் படத்துக்கு. எப்போவுமே நிறைய படங்கள் தியேட்டரில் வந்துக்கிட்டே இருக்கு. கரெக்டு தான். ஆனால் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பெரிய ஒரு ப்ரொடியூசரை கொண்டு வந்து பெரிய ஒரு ஆக்டரை ஆனந்த் சாமி கேரக்டர் நடிக்க வச்சுருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி
நிறைய தியேட்டர்ஸ், நிறைய ஷோஸ் எல்லாமே கிடச்சி ப்ராப்பரான ஒரு ரிலீஸ் கிடச்சிருக்கும். இதுவும் ப்ராப்பராக தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் படத்துக்கு இது கிடச்சது பெரிய டெஃபினட்டாக இருந்திருக்குங்க. எனக்கு தெரியல, இருந்திருக்கும். கொஞ்சம் லவுடராக கிடக்கு. ம், ஆமாம் ஆமாம் ஆமாம். ம் 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 கரெக்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். ம் 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 எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸில் கிடைக்கிற காசை வச்சு நம்ம ஒரு படம் பண்ண முடியாது. அமேசான் ப்ரைம்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட், அந்த ரெவன்யூ மாடல் பெருசாக எனக்கு எப்படின்னு தெரில. 4 years எக்ஸ்க்ளூசிவாக அவங்க நம்ம படத்தை வாங்கிடுவாங்க. படத்தை வந்து 4 years டிவைட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 lakhs கம்மியாக ஒரு சின்ன ஒரு கதையை எடுத்து அதை வந்து பிரமாதமாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போட்ட காசு எடுக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு மேபி வேறு இன்டர்நேஷ்னலி எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் போய் வேறு வழி இருக்கா எனக்கு தெரியாது. பட் போட்ட காசு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எப்படியாவது நம்ம. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபெஸ்டிவல்ஸில் அவார்ட்ஸு சின்ன சின்ன ப்ரைஸ் மணிஸ் பெருசாக கிடையாதுங்க. அவார்ட்ஸில் பெருசாக மணி கிடையாது. பட் சம் பீப்புள் ஸ்க்ரீனிங் மணியெல்லாம் சில ஃபெஸ்டிவல்ஸ் தருவாங்க. அங்கே ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கே தே பே யூ மணி. ஸோ அந்த மாதிரி சம்பாதிக்கலாம். எங்கே வெளியே வெளியே வந்து சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ் போனீங்கன்னா அங்கே நான் முயற்சி பண்ணியிருந்தேன். சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் படத்தை பார்த்தாங்க, அவங்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ணல. யா, தியேட்டர்கள் ஜென்ரலி ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு இண்டிபெண்டன்ட் படங்களுக்கு தியேட்டர் ரிலீஸ்ன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். யா, இல்லை இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கிறனால நீங்கள் தமிழ் படமே பியூராக ஒரு தமிழ் படம் பண்ணி நீங்கள் யூ கேன் டேக் இட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். இது பண்ணாங்க இல்லையா, காக்கா முட்டை டொரண்டோவில் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு இல்லையா, வெற்றிமாறன் சாரோட விசாரணை. ஸோ ஆனால் வி ஷுட் ஹாவ் அ பேரலல் ரிலீஸ். பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணோன்னா எனக்கு நம்ம ஃபெஸ்டிவல்லேருந்து மட்டும் எப்படி அந்த காசை எடுக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது. என்னங்க கேட்கலங்க, சாரி. சந்தோஷோட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சுன்னு சொல்கிறார். சரி, ஓகே ஓகே. டெஃபினெட்லி அப்படி நடக்கட்டும். தமிழ் சினிமாவில் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணட்டும். ஆனந்த் வாழ்த்துவோம். நாம தான் சொல்லுங்கள். பெரிய ப்ரொடியூசரை பார்த்து பெரிய ஆக்டர்ஸை வச்சு படம் எடுத்தால் நல்லா ஓடுறீங்க. இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த ப்ரொடியூசரை பார்த்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்கு. வேறு ப்ரொடியூசர் போயிருந்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்கு. இல்லை, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான். ஐ மீன் இவர் வெற்றிமாறன் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒரிஜினல் பண்ணது அவர். ஆமாம் அவங்களுக்கு வித்துட்டீங்க. ஆமாம் 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 ஆமாம். இல்லை, டெஃபினட்டாக ஆனந்த் சாமி கேரக்டர் வேறு அஜித் பண்ணி தான் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்குங்க படம். இல்லை, டெஃபினட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் இருந்தால் வேறு மாதிரிங்க. அஃப்கோர்ஸ் அந்த அப்போனா ஸ்கிரிப்டோட இதெல்லாம் மாறிடும், பாட்டு டான்ஸு அதெல்லாம் வரும். பட் ஸ்டில் தி கண்டென்ட் வைஸ் இட் வுட் ஹவ் ஒர்க் வெரி வெல். த்ரில்லர் தானே, வேறு ஜானர்னா சொல்ல முடியாது. பட் இந்த த்ரில்லர் ஜானர், ரிவெஞ்ச் ஜானர்ஸ் ஜென்ரலி ஒர்க் இன் கமர்ஷியல் ஃபார்மேட்ஸ். கமர்ஷியலாக படம் பண்ண ஒரு ஏதாவது ஒரு தாட் இருக்குது சார்? நீங்கள் பாட்டு போயிட்டு அப்படி பாட்டு போயிட்டு வந்து
எனக்கு ஐ டோன்ட் திங்க்ஸ் எனக்கு தெரியலங்க. எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு பெரிய கனெக்ஷன் நான் நீங்கள் சொன்ன மாதிரி வேணால் கதை எழுதி கொடுப்பேன், யாருன்னா வேணா பண்ணிட்டோம். ஒரு கதை கண்டென்ட் நல்லா இருக்குது, நீங்கள் வேணால் அதில் டான்ஸில் ஃபைட்லாம் போட்டு பண்ணிக்கோங்க. பட் என்னால் அந்த சென்சிபிலிட்டி எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கதைக்கு தேவைன்னா ஆனந்த் சாமி. நான் இது வரைக்கும் கேட்காத கேள்வி. ஆனந்த் சாமிக்கு ஏற்ற கேரக்டர்னால் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் போவேன். டெக்னிக்கலி எனக்கு கதிர் இருந்தால் ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன். அவர் டேட் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக அவர் கூட போவேன். இல்லைன்னா வேறு யாருன்னா அந்த டைமில் யார் அதுக்குள்ளே வராங்களோ அவங்க அந்த கதைக்கானவங்க அப்படின்னு அர்த்தம். ம் 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 எனக்கு இந்த இப்போ படத்துலேருந்து தான் டீம் வந்ததுங்க. முதல்ல டீம் கிடையாது, முதல்ல நான் தனியாள். இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அந்த டீமும் இங்கே டெஃபினட்டாக ட்ராவல் ஆகாது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டை நடித்தவன் கேரளாவில் இருக்கிறான், அவன் வந்து ஃபார்மர். இவர் வந்து ஃப்ரெண்டு. மேபி அடுத்து நான் படம் பண்ணும்போது அவருக்கு லீவ் கிடச்சிதுன்னா வந்து ஒர்க் பண்ணுவார். இன்னொருத்தர் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் டெஃபினட்டாக வேறு டீம் தான் இருக்கும். அது நான் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறேன். பிகாஸ் யூனோ இப்போ ஃப்ரெண்ட் இருக்கார், இப்போ ரவி இருக்கார். இது இவர் தான் வந்து ரவி கொஞ்சம் ஏச்சிங்களேன். இது நீங்கள் தமிழ் பார்த்ததில் தமிழ் டைலாக்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்த இவர் தாங்க. நான் இங்கிலீஷ் டு தமிழ் அந்த டப்பிங் ஃபுல்லாக தமிழ் வெர்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது இவர் தான். ஸோ டீம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இவர் கூட ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மேபி வி மைட் டூ இட் டுகெதர். தெரியல, எல்லாமே சொன்னது மாதிரி தான். அந்த டைமில் அந்த ஃப்ளோவில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முதல்ல இது நிறைய இடத்துல போரிங்கான ஒரு இதுதான். பிகாஸ் ஐ ஹவ் டோல்ட் திஸ் மெனி டைம்ஸ். சி இப்போ எல்லார் மாதிரியும் யூனோ எம்சிஏ படித்து சாஃப்ட்வேர் டே ஜாப் ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி இந்த ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் யூஎஸ் போனேன். யூஎஸ் என்னோடய ஒய்ஃபோட தான் போனேன். போய் அங்கே செட்டில் ஆகி நல்ல வேலை, வீடு பக்கத்தில் ஆஃபீஸ், வாட் எவர் நம்ம வந்து என்னெல்லாம் இமேஜின் பண்ணி எதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டி சின்ன வயசில் நமக்கு சொல்லி கொடுத்தது இதெல்லாம் கிடச்சிதுன்னா அவன் லைஃப் ஹாப்பி, நத்திங் மோர் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து தான் நம்மளை வளர்த்துறாங்க. அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ கஷ்டப்பட்டால் நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு சொல்லி சின்ன வயசை பாழாக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா படித்து முடித்து டிகிரி கிடச்ச உடனே வேலை கிடச்சா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனால் நமக்கு பிடிச்சதா பிடிக்கலனா கூட இன்னொருத்துக்காக வேலை பார்த்து கஷ்டப்பட்டு நிறைய பேர் சொல்கிறேன், நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்டேஜ். இங்கேயும் சொல்கிறாங்க தட் வில் கிவ் யூ ஹாப்பினஸ், தென் இட் டஸ் நாட் கிவ். தென் நீ லைஃப்பில் செட்டில் ஆகலையா, அப்புறம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா வீடு இல்லையா, கார் இல்லையா, குழந்தை பெற்றுக்கலையா, யூனோ திஸ் கோஸ் ஆன். அண்ட் நம்ம ஆல்வேஸ் வி திங்க் இது பண்ணிட்டா அவ்வளோதான் செட்டில்டு, செமையாக இருக்கலாம் இனிமேல் லைஃப்பில் ஒன்று. பட் தட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு நான் உணர்ந்தது அங்கே போனதுனால தான். நான் இப்போ இங்கேயே இருந்திருந்தேன்னு வச்சுங்களேன், மேபி நானும் அந்த ஒரு ஃபேஸில் இருந்திருப்பேன். மேபி என்னோடய வீடோட வாடகை கொடுத்துட்ருப்பேன், சாரி லோன் கொடுத்துட்ருப்பேன், காரோட லோன், அந்த அந்த ஸ்டேஜை நான் க்ராஸ் பண்ணியிருக்க மாட்டேன். தட் இஸ் இவ்வளோ தான், இது வந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. மேபி அது எனக்கு ஒரு 60 வயசில் தெரிஞ்சிருக்கும், இல்லை 70 வயசில் தெரிஞ்சிருக்கும். நான் அங்கே போனதுனால மணி இஸ் மோர். என்னோட சேலரி வாஸ் வெரி ஹை. ஐ ஹேட் அ கார், ஐ ஹேட் மை ஓன் ஹவுஸ், வீட்டு பக்கத்தில் ஒர்க் வாஸ் த பெஸ்ட் ஒர்க். ஐ ஹேட் த பெஸ்ட் பாஸ். எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தது. என்னோட ஒர்க்கு எனக்கு கொடுத்துட்டாருன்னா என்னை அதை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். எவ்ரி திங் வாஸ் லைக் ஐடியல், த பெஸ்ட். இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ரைட், தென் யூ ஹேவ் டு, அந்த கொஸ்டின் நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருப்போம், ஏன் எதுக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு அது ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே கீவனாக இருந்தது, எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ எனக்குள்ளே நான் தேடும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு 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 தேடல் அப்படின்ற விஷயம் என்னன்னா, வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங்னு ஒன்று இருக்குது.
எல்லாருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு ஒரு கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஐ திங்க் the aim or the ultimate goal is to realize that potential. It can be anything, எது வேணா இருக்கலாம். அது ஆகாத வரும்போது we always feel not satisfied, not happy. அதனால தான் நம்ம வேறு ஒரு விஷயத்தை தேடி போயிட்டே இருக்கோம். இட்ஸ் அபவுட் ரியலைசிங் யுவர் ஃபுல் பொட்டன்ஷியல். ஸோ அந்த டைமில் எனக்கு பொட்டன்ஷியல் பற்றிலாம் தோணல, இது இல்லைன்னு தோணுச்சு. வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கோட் எழுத முடியாது, இங்கே யூஎஸில் செட்டில் ஆக முடியாது, இங்கே சிட்டிசன் ஆக முடியாது. இது டிசைட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ண உடனே எனக்கு க்ரியேட்டிவாக எனக்கு பிடிச்ச விஷயம் ஆக்டிங். நான் போய் ஒரு ஆக்டிங் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் அங்கே ஜாயின் பண்ண உடனே தான் என்னோடய லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் நடந்து. ஐ மெட் ஜேடி காபர்ன், என்னோட ஆக்டிங் டீச்சர். அவர்னால தான் இந்த லென்ஸ் கதையும் நடந்தது. அவரை மீட் பண்ண ஃபஸ்ட் நாளே எனக்கு பயங்கர நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், இங்கே ஆக்டர்ஸ் ஆகிறதுக்காக நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க ஜேபி, ஆக்டர் ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. I don't know what they are going to become. They are here because of a passion to act, but they can end up becoming something else too. And he said one more thing. ஆர்ட் அப்படின்றது உங்களோட ஹியூமனிட்டி. நான் பெருசாலாம் கற்றுக் கொடுக்க முடியாது. 10% தான் டெக்னிக்ஸு, இந்த புக்கு படிங்க, இப்படி பண்ணுங்கன்னு ஆக்டிங் கற்றுக் கொடுங்க. 90% இஸ் யுவர் ஹியூமனிட்டி. அண்ட் தென் கம் ஆன் டைம், பி ப்ரிப்பேர்ட். 7 மணி கிளாஸ் தொடங்கும், 6:45 நாங்கள் எல்லோரும் அங்கே இருக்கணும். 7:01 அங்கே யார் வந்தாங்களோ அவங்க $1 ஒரு டப்பா வச்சுருப்பார், அது உள்ளே போடணும். ஒரு மாதம் முடிஞ்சோன்னா அதில் காசு கலெக்ட் ஆகும். அன்றைக்கி நைட்டு போய் அங்கே பாரில் போய் எல்லோரும் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ திஸ் வாஸ் தி ரொட்டீன். ஸோ ஹீ சேஞ்ச்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அவர் மாற்றிட்டார் ஆர்ட் மேலே. ஒரு ஆர்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்ற என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிட்டார். ஸோ 2 years நான் அங்கே படித்தேன். படித்து ஒரு பாயிண்டில் அகெயின் இன்னர் ஃபீலிங் தான், நம்மளுக்கு தோணும் இனிமேல் முடியாது, இனிமேல் போய் ஆகணும், இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு. ஸோ ஐ சோல்ட் மை ஹவுஸ், கார், எவ்ரி திங் அண்ட் வைண்ட் அப் பண்ணி அங்கேருந்து சென்னை வந்தேன் 2006 எண்ட் டிசம்பரில். ஸோ இந்த நண்பர் ராஜ் வந்து மேல் வீட்டில் வாடகைக்கு இருந்தார். ஸோ அவரை மீட் பண்ணும்போது, நீங்களும் சினிமாக்காரரா, வாங்க பைக்கில் உட்காருங்கன்ட்டு நேராக போய் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம், வெரைட்டியில் கொடுத்தோம், எல்லோரும் பண்ணது எல்லாமே பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் நடக்கலை, நான் நினச்ச மாதிரி கிடையாது. இங்கே ஆடிஷன்ஸ் கிடையாது, அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்புறம் ஃபஸ்ட்டு ரோல், இந்த மாப்பிள்ளை ரோல் கிடச்சோன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே மாப்பிள்ளையாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, டாக்டராக கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ என்னால் அதெல்லாம் போக முடியல, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் வந்து அப்புறம் என்னால் என்ன முடியுமோ அதை நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் at last the lens happened. Yeah. சார், நீங்க நடிகர்களோட கஷ்டம் தெரியுது அப்படின்னா நீங்களும் ஒரு பாலச்சந்தர் மாதிரியான ஒரு ஆளா ஏன் தோன்றக்கூடாது? என்னது புரியலங்க, கொஸ்டினே புரியலங்க. எல்லாமே பேசி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது அப்படிதாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆக்டர்ஸ் வந்து ஏன் புது ஆக்டர்ஸ் ஏன் பிறக்க முடியல? ஏன் ஒரே காரணம் வந்து பாலச்சந்தர் மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. இல்லை, ஒரே காரணம் தாங்க, இங்கே தியேட்டர்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து புது ஆளுங்க வச்சு பண்ண ரெடினா நான் ரெடி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆம் ரெடி ஆல்வேஸ். ஏன்னா இப்போ என்ன பயமாக இருக்குன்னா, அடுத்த படத்துக்கு ஐயோ இனி இப்போ இதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, அந்த ப்ரொடியூசருக்கு எப்படி நம்ம காசு ஓட்ட காசு எப்படி எடுத்து கொடுக்குறதுன்ற பயம் உள்ள வருது இல்லைங்களா? அப்போ தான் நம்ம நினைக்கிறோம், ஓகே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் வேணும், அட்லீஸ்ட் படத்தை ஒரு விசிபிலிட்டி கிடைக்கணும், மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். பட் டோட்டலி இண்டிபெண்ட் நினச்சேன்னு வச்சுங்களேன், இதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஆனால் யூ நீட் அ ப்ரொடியூசர்ல. ப்ரொடியூசர்ன்றவர் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வர்றவர், யூ ஹேவ் டு கிவ், அவரோட காசு திருப்பி கொடுக்கணும் இல்லையா? இல்லை, அந்த டைம் வேறங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சேரன் படம் அவர் சொன்னது எனக்கு, அவர் படம் ஓடும்போது 1 week எம்டியாக இருந்தது. அந்த வீக் முடிகிற டைமில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இங்கே வந்து படம் ஃபுல்லாக போனால் கூட நெக்ஸ்ட் டைம் தே ஆர் டேக்கிங் த ஃபிலிம் அவே. ஸோ இப்போ சிஸ்டமே டோட்டலி வேறையாக இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதுதான் பிரச்சனை. எனக்கு பெருசாக தியேட்டர் பேக்ரவுண்ட் இல்லை. நான் அங்கே 3 வருஷம் படித்தேன், அந்த 2 year படித்தேன் இல்லைங்களா, தியேட்டர் ஆக்டிங் வாட் எவர் ஐ லேர்ன்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அங்கே இருக்கிற ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன். யா, அங்கே நான் படித்தது வச்சு அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்க முடியுமோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக தான் அவங்க இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க, எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி பேசுங்க. அண்ட் பி இன் த மொமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ஜென்ரலி இங்கேயும் அங்கேயும் எல்லாம் ஒன்று தான். அண்ட் அவங்களோட கல்ச்சர், அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனும் அப்படி தான். சரிங்களா? ஸோ அதனால அந்த ஆக்டிங் அப்படி இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. இல்லை, நம்ம பயங்கர எக்ஸாஜரேட்டர் தானே. கோவம் வந்தால் பயங்கரமாக கத்துறோம். அண்ட் யூனோ எல்லாமே லிட்டில் மோர் எக்ஸாஜரேட்டட். ஸோ அதனால் இங்கே தியேட்டரில் மோரோவர் ஒரு காலகட்டத்தில் வென் தியேட்டர் கேம் இன், சிவாஜி கணேஷ்லாம் வந்த டைமில் ஸ்டேஜில் நடிக்கும்போது மைக்கெல்லாம் இருக்காது. லைக் இருந்தால் கூட தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. ஸோ யூ ஹாவ் டு ஷவுட், யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் எல்லாருக்குமே தெரியும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமாவுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ சினிமாவில் என்னென்னா ஒரு சின்னதாக ஒன்று பண்ணால் தட் இஸ் மல்டிப்ளைட் தட் மெனி டைம்ஸ் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அங்கே இருக்கிற ஆக்டிங்கும் இங்கே இருக்கிற ஆக்டிங்கும். பட் இப்போ மாறிட்டு வருது. இப்போ மோர் ரியலிஸ்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ லைக்கிங் தட். ஓவர் ஆக்ட் பண்ணால் எல்லாரும் இப்போது பெருசாக என்ஜாய் பண்ணுறது கிடையாது. நானும் ஒரு பையனும் படம் பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு பேசணும். நான் கிட்ட சில டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதில் ஒரு டைலாக், நீ மட்டும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் ஒரு குழந்தைக்கு அப்பனா இருப்பேன். ஆமாம் ஆமாம். அடுத்த டைலாக் எனக்கு தெரியல. எதிர்முனையில் உள்ளவன் ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறான், நான் பலபடியும் அனாதையாக இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வேல்யூபுல்லாக இருந்தது நிச்சயம். நான் வந்து நடிகன், சில டைலாகை ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து அவன் வந்து சின்ன பையன், அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்க அவசியம் இல்லை. ஆனால் அடுத்த டைலாக் கண்டினியூ டைலாக் சொன்னால் என்னால் இவ்வளோ ரீச். சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக சூசைடு அண்ட் ஹிடன் கேம் இது ரெண்டுமே ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். இது வந்து ஆடியன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் இப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது நீங்கள் எப்படி ஹேண்டில் சூசைடு அண்ட் ஹிடன் கேம்? இல்லை, இது இந்த கதையோட இன்ஸ்பிரேஷன், கதை நான் எழுத காரணமே அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்ததுனால தான். அமாண்டா டாட் சூசைட் நோட்டுன்ற வீடியோ. ஸோ அவங்க எவ்வளோ எமோஷ்னலாக எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு நான் ஃபிக்ஷனலைஸ் பண்ணி எழுதின கேரக்டர் தான் வந்து யோஹன் ஏஞ்சல் அந்த கேரக்டர். ஸோ அவங்க வந்து சூசைட்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது தள்ளப்பட காரணம் என்னன்னா, என்ன மாதிரியும் நம்மளை மாதிரியும் இர்ரெஸ்பான்சிபிளான ஷேரிங் அண்ட் யூனோ அந்த விஷயனால தான். ஸோ இது மேக்ஸிமம் இம்பேக்டாக இருக்கணுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் நான் இந்த கதையை எழுதினேன். நான் எழுதும்போதே என்ன நினச்சேன், நான் ரவிக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னது, இது பார்த்து வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிடன் கேமராவில் எடுத்த வீடியோ நான் இனிமேல் பார்க்க மாட்டேன், இல்லாட்டினா பார்க்குறதுனால இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சின்னதாக ஃபீல் பண்ணிட்டா நான் படத்தை கரெக்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் வந்து எழுதும்போதே நான் சொல்லியிருந்தேன். படம் முடிச்சுட்டு நிறைய பேர் அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.